ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அதாவதுங்க, சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் மிகவும் அற்புதமானது. சவால்கள் என்று சொன்னாலே சவால்கள் என்பது அப்படின்னு தலைவன் அப்படியே வேற லெவலில் பேசுகிறான். எப்படின்னு வெறித்தனமாகுதுன்னு அப்படியே ஒரு 2 கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நீ பேசுகிறதெல்லாம் போட்டு வீட்டில் காதுக்குள்ள வச்சு கேட்டுனேங்களாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ எல்லாரும் அப்படியே அனல் பறக்க தெரிய என்னத்தை கேட்டுங்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய காத்தியன் தம்பி பாண்டியா ஸ்பீச்சை ஏதே புரியல. இதை பற்றி யாராவது வேணாம் பேசிக்கிருந்த நீ அப்படின்றீங்களா? ஏங்க என்ன மாதிரி இன்சைட்ஃபுல்லாக பேசியிருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இப்படி பேசு நீ கவனிங்க, முதல்ல கவனிக்காமல் சும்மானா எதனா பேசின்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்முடைய கார்த்தியனும் தம்பி பாண்டியா லூசிங் கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பாதையில் நகர்த்தி செல்ல முயற்சி செய்து KKR அணியிடம் தோற்ற பின் என்ன பேசினார் என்பதை தான் நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம். ஆப்வியஸ்லி வி குடன்ட் ஃபார்ம் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் கெப்ட் லூசிங் விக்கெட்ஸ் அப்படின்றது. அதாவது எங்கெங்க இந்த மேட்ச் தோற்று போச்சுன்னு நினைக்கிறீங்க கார்த்தியனும் தம்பி பாண்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்ஸை டெவலப் பண்ணலைங்க. பேட்டிங்னால தான் இந்த மேட்ச்சை நாங்கள் தோற்றோம். விக்கெட்ஸை விட்டுக்கிட்டே இருந்தோம் கடன்னு. அதனால் எங்கள் மேட்ச் தோற்றுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன இவர் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள், வேறு லெவல் கேள்வி. சரி கார்த்தியனும் தம்பி பாண்டியா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் நீங்கள் தோற்ற தோல்வி, நீங்கள் விட்ட விக்கெட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆகிக்கிங்க உங்கள் பேட்ஸ்மேன்லாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபுல் டாஸில் அவுட் ஆகிறது எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய கேள்விகள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டாவா அப்படின்னா இல்லை என்னை நோக்கி பாயும் கேள்விகள். அப்படிக்காக நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம மைண்டுக்குள்ளே. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க பதில் சொல்கிறதுக்கு. இன்றைக்கி உடனே அப்படியே டக்குன்னா சொல்லிட முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிவ் மீ சம் டைம். பட் இப்போதைக்கு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நாட் மச் டு சே அப்படின்ட்டு. பட் ஃபார் நவ் நாட் மச் டு சே. என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் கொடுங்கள் எனக்கு, நானே பிறகு ஆலோசித்து என் டீமில் என்ன நடந்தது என்பதை யோசித்து சொல்கிறேன் அப்படின்றார் நம்முடைய கார்த்தி என்னும் தம்பி பாண்டியா. தலைவன் அப்புறம் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை எப்படிங்க நீங்கள் இவ்வளோ சின்ன ஸ்கோராக அவங்கள முதல்ல உட்கார வச்சிங்க. 170க்குலாம் கேட்காம ஒரு பேட்டிங்கை உட்கார வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அது எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு 6 மாதமாக இதை பிளான் பண்ணி தான் அப்படியே பண்ணோம் அப்படின்ற மாதிரி என் தலைவன். பவுலர்ஸ் டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாபுங்க. பவுலர்ஸ் என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் இந்த ட்ராக்கில் பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக பெட்டர் ஆகிட்டே போய்ட்டு இருந்துச்சு. அப்படியே நைட் ஷிஃப்ட் வர 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 அப்படியே அந்த பக்கம் நின்றுச்சு. அதுதாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இஃப் ஐம் நாட் ராங் விக்கெட்டு பெட்டராச்சு. அதை விட தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டியூ ஃபேக்டர் வேறு உள்ள ஆரம்பிச்சிச்சு 2வது இன்னிங்ஸில். ஸோ அதனால் எங்களால் இப்போதைக்கு உடனடியாக எதையும் சொல்ல முடியாது. வி வில் கோ த்ரூ த கேம் அண்ட் சி வாட் வி குட் ஹவ் டன் பெட்டர். அதாவது நாங்கள் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் போட்டு வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்த்து எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சுருக்கலாமுங்கிறத உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்சில் நாங்கள் மீண்டும் சொதப்புறோம். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இவரை பற்றி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தலைமை சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய தோல்விகளை பார்த்துட்டே வரீங்க. ஆஸ் எ பர்சனாகவும் டீமாகவும் டீம் கேப்டனாகவும் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என் தலைவன் டாம்பர் விசில் பறக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச். யூ கீப் ஃபைட்டிங், தட்ஸ் வாட் ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப். இட்ஸ் சேலஞ்சிங் பட் யூ டேக் த சேலஞ்சஸ். அதாவது நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. சண்டை போடுறது தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மளை பல இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகும். அதாவது 1900 அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் என்னமோ பேசினுக்கிறாப்புல. ஸோ அதனால் அவர் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சேலஞ்சஸை தான் எடுத்துக்கிறதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது ஒரு எப்படி தூங்க போகலாம். பாய்.